என் தாயை விடவும் நான் நேசிப்பது இந்த கொடியைத்தான், நீலம் சிவப்பு கொடியைத்தான். 15 கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி சமம்னு போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கட்சி அந்த 15 கட்சி ஒண்ணுதான், உங்களுக்கு நிறுத்தம் அந்த 15 தூக்கணும். இது சாதிவாதிகளுக்கு புரியாது. அவன் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, திருமாவளவனுக்கு 1 கண்ணு போகணும்னு நினைக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய பிற்போக்குவாதியா இருப்பான், எவ்வளவு பெரிய மூடனா இருப்பான்னு யோசிப்பாரு. அவன் என்ன பண்ணோம், திருமாவளவன் குடியை ஏத்தக்கூடாதுன்னு தடுத்தீங்க, ரைட், என் குடியை ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கணும். அவன் தான் ரோஷம் உள்ளவன், சூடு உள்ளவன், சொரணை உள்ளவன், மானம் உள்ளவன். என் கொடியை நீ அப்புறப்படுத்த கூடாது என்று சண்டை போடுகிற தெம்பு இல்லாதவன், திராணி இல்லாதவன் சாதியவாதி. உன் உரிமையை நீ விட்டு கொடுக்கறனா, எனக்காக ஏன் உன் உரிமையை விட்டு விடுக்கிற? நீ என் உரிமையை என்னால போராடி வாங்கிக்க முடியும், உனக்கும் சேர்த்து நாங்கள் போராடி வாங்கி கொடுப்போம். தோழர்களே, இந்த கொடி சராசரி வண்ணங்கள் இல்லை, நீல வண்ணமும் சிவப்பு வண்ணமும் ஏதோ 2 கலரை சேர்த்துருவோம், எல்லா கட்சியும் கொடி இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு கொடி இருக்கட்டும் என்று ஏதோ 2 கலரை ஒன்னா சேர்த்தும் நினைக்காதீர்கள். இது வெறும் வண்ணம் அல்ல, இது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை, வாழ்க்கையோடு தொடர்புடைய கொள்கை, வாழ்க்கையோடு தொடர்புடைய அரசியல். என் தாயை விடவும் நான் நேசிப்பது இந்த கொடியைத்தான், நீலம் சிவப்பு கொடியைத்தான். நான் பெற்ற குழந்தை என்று நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொடியை வடிவமைத்ததில், இந்த கொடிக்கான கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்ததில் நான்